ஒருத்தன் ஒரு மலையில ஏறும்போது தவறி கீழ விழுந்துட்டான். விழுகும்போது அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு மர வேர பிடிச்சுட்டாரு. அந்த இடத்துல இருந்து கடவுள நோக்கி கூப்பிடுறாரு. "கடவுளே எனக்கு உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட வரல. இதுவரைக்கும் நான் உங்கள நம்பல. இன்னைக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு" சொல்லி கேட்கும்போது, கடவுள் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், "நீ பிடிச்சிருக்கிற மர வேர விட்டுடு" அப்படின்னு. இவன் சொன்னானா, "ஐயோ! நான் அத விட்டுட்டேன்னா நான் கீழ விழுந்துடுவேன், இறந்துருவேன்" அப்படின்னு சொல்லி எத்தனையோ வார்த்தைகள் பேசுறான். ஆனா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் எதுவுமே கேட்கல. இவர் அதே இடத்துல அந்த மர வேர பிடிச்சுட்டு மரித்து போயிட்டார். ஆனா, அதுக்கு கீழயே ஒரு பாறை இருந்தது. அவர் அந்த மரக்கிள வேர விட்டிருந்தாருன்னா, கீழ விழுந்து பாறையில கொஞ்சம் அடிகளோட உயிர் பிழைச்சிருக்க முடியும். ஆனா, அவர் அந்த சான்ஸ விட்டுட்டாரு. வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்." இந்த கதை ஒரு வேடிக்கையா இல்லன்னா, இது நடந்திருக்குமான்னு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கதையா இருந்தாலும், உண்மை என்னன்னா, நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிற தெரியாத ஒரு வாழ்க்கை பயணத்துல, கடவுள் நம்மளுக்கு தெளிவா ஒரு விஷயத்த உணர்த்தும்போது, அந்த காரியத்த கடவுள் சொல்லிட்டாருன்னு நம்ம செய்யும்போது தான், நம்மளுக்கு அவர் பூரண சமாதானத்தையும், ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும், உயர்ந்த இடங்களையும், நித்திய ஜீவனையும் நமக்கு தருவார். காட் பிளெஸ் யூ.